நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பண்ணையை பற்றி முழு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. நானும் ஒரு நாள் போடுறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நம்ம பண்ணையில் பார்த்துட்டிங்கன்னா 34வது நாள் கோழி பிடிச்சிட்டு போயிட்டாங்க. 34வது நாள் கோழி பிடிச்சிட்டு போனதுக்கப்புறம் 7 to 10 days ஆகிடுச்சு வீக்ஸ் பிடிக்கிறதுக்கு. வீக்ஸ்னால் கை கால் எடுத்துகிட்டு படுத்துருக்கிறது, அன்சைஸில் இருக்கிற கோழியெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அது நம்ம ஒரு 10 days நம்ம தண்ணி வச்சு கரெக்டாக ஃபீடு போட்டு பார்த்துக்கணும். வெயில் அடிச்சதுன்னா ஃபாதர் போட்டுவிட்டு மால்டாட்டியாக தான் பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட எனக்கு நிறைய இழப்பு. அந்த பக்கெட்டில் பார்த்தீங்களா ஏகப்பட்ட கோழி வச்சுருக்கிறேன். நிறையா செத்து போச்சு வீக்ஸு. ஏன்னா நல்ல கோழிக்குள்ளே வீக்ஸ் இருந்ததுன்னா தெரியாது. வீக்ஸை மட்டும் எடுத்து பிரித்து போட்டோம்னா மால்டாலிட்டி ஆகிடும். பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சி கொண்டு அவங்க வெயிட் போட்டு வச்சுருந்த கேஜில் ஒரு பாக்ஸுக்கு 13 கோழி போடுவாங்க. வீக்ஸ் பிடிக்கும்போது கொஞ்சம் தள்ளியே நிற்கணும் நண்பர்களே, இல்லைன்னா அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ மால்டாலிட்டின்னு பக்கெட்டில். எல்லாம் மூக்கில் ஏறிடும். ஆட்டோமேட்டிக்காக தும்பல் வந்துகிட்டே இருக்கும். வீடியோ தலையில் மறிக்கிச்சா? ஓகே, ஃபோனை டர்ன் பண்ணி வச்சு பார்த்துக்க வேண்டியதான். எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஒரு 16 பாக்ஸ் வந்தது. இன்னைக்கு மறுபடியும் எடை போடுறாங்க. இது ஃபுல்லாகவே தலையில் இருக்கா? பிட்டு பிட்டு எடுத்து எடிட் பண்ணி போட்டது தலையில் வந்திருக்கா? இன்னைக்கு கரெக்டாக வந்துட்டு சூப்பர்வைசர் உட்காந்து வெயிட் எவ்வளோ வெயிட்னு பார்த்து எழுதிட்டு இருந்தார். கோழி பிடிச்சி உள்ளே போட்டாங்க. போட்டுட்டு வெயிட் போட்டதுக்கப்புறம் ராலியில் லோட் பண்ணாங்க. இந்த வீடியோவும் தலையில் தான் இருக்கா? தலையில் மாறிச்சு. அதில் ஒரு சேட்டைக்கார பையன் வெளியே குதிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. வீடியோ மாறிடுச்சு. எல்லாம் லோட் பண்ணிட்டாங்க. லோட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க. இருக்குங்கண்ணா அப்படின்னா நம்ம பண்ணதை கடைசியாக பிடிச்சாங்க. என்ன தான் ஹீட்டாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் கோழிக்கு தண்ணி அடித்து தான் எடுத்துகிட்டு போகணும். இல்லைன்னா அந்த ஹீட்லேயே கோழி மால்டாட் ஆகிடும். இது பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வீக்ஸு. எல்லாமே கோழி பண்ணைக்கு கொண்டு போய் கரைச்சி ஊற்றிடுவாங்க ஃபீடுக்குள்ளே. இல்லைன்னா பன்னி பண்ணைக்கு போகும். ஆட்டு பண்ணைக்கு இது மிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சாந்தி ஃபீடு கம்பெனி இருக்குங்காட்டி அந்த ஃபீட்ஸில் எல்லாமே இந்த கோழிக்கு போயிடும். ஆனால் மழையும் இல்லைங்கன்னா அது தண்ணி கொஞ்சம் கம்மியாக அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன் கிட்ட பக்கத்தில் உட்காந்துட்டு. இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000 லிட்டர் தண்ணி முடிச்சிருப்பாங்க. இப்போவே 2500 லிட்டர் தண்ணி போச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். உள்ளே கை கால் இழுத்துட்டு படுத்துருக்கோம். உள்ளே அப்படியே இதாகிட்டு படுத்துருக்கோம். ஒவ்வொன்றும் மூக்கு திரும்பி இருக்கும், கண்ணு தெரியாமல் இருக்கும். இது எல்லாமே வீக்ஸு தான். அப்புறம் ஓசை இழுத்து போட்டுட்டு வண்டி நாங்கள் கிளம்புறோம் ப்ரோ அப்படின்னாங்க. ஒரு கோழியோட லைஃபு நம்மக்கிட்ட பொறிச்சு முதல் நாள் கொண்டாந்து விடுவாங்க. 43 நாளில் அதோடய லைஃப் முடிஞ்சுது. இன்றைக்கி நைட்டு அதுக்குள்ளாவே இரையாயிரும். அப்புறம் சூப்பர்வைசருக்கு ஒரு டாட்டா சொல்லிவிட்டு சரிங்கண்ணா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்து கிளம்பிட்டாங்க. இனி அடுத்த பேட்ச் பார்க்கலாம் அப்படின்ட்டு போகலாம். ரைட், வண்டியும் கிளம்பிடுச்சு.
இன்னி பண்ணை வீக்ஸ் எடுத்து வெளியே போட்டுட்டு பண்ணையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னி நாளையிலேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணையை ஆள் கூப்பிட்டு இன்றைக்கி ஆள் கூலி 900 ரூபா, லேடிஸ்க்கு 550 ரூபா வருது. ஆளை கூப்பிட்டு பண்ணையெல்லாம் நீட்டாக கழுவி விட்டு கார் வாசரை வச்சு எல்லாம் அடிச்சு விட்டு சுண்ணாம்பு அடிச்சு விட்டதுக்கப்புறம் ரெடி பண்ணணும்.